بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாத்துல் மையத் பாத தஃபனிஹி, ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பின்னால் மையத்தின் மீது கபுரடியிலே தொழுவது சம்பந்தமாக லா யஜூஸு தஃபனுல் மையத்தி தூன யுஸல்லி அலைஹி இன் குதிர அலா தாலிக், தொழுவிக்காமல் ஜனாசாவை அடக்குவது ஜாயிஸாகாது. தொழுவிக்காமல் ஜனாசாவை அடக்குவது ஜாயிஸாகாது. தொழுவிக்காமல் ஜனாசாவை அடக்குவது ஜாயிஸாகாது. அந்த கருத்திலே தான் சஹாபாக்கள், தாபீங்கள், அவர்களுக்கு பின் வந்த மதாஹிபுல் உலமா, மதுஹபுடைய உலமாக்கள் எல்லோருமே அந்த கருத்திலே தான் இருக்கின்றார்கள். ஃபைன் துஃபின கப்ல ஸலா அலைஹி, அந்த மையத்தின் மீது தொழுவிப்பதற்கு முன்னால், யுஸல்லா அலைஹி ஃபி கப்ரி, தொழுவிப்பதற்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டால் ஃபயஜிபு யுஸல்லி அலைஹி ஃபி கப்ரிஹி, அந்த மையத்தின் கபரிடத்திலே தொழுவது வாஜிபாகும், கடமையாகும் என்ற செய்தி அல் முஹத்தப், அல் ஹிதாயா, அல் முக்னி போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா வலவுகான திஃபுலன், குழந்தையாக இருந்தாலும் கூட, 6 மாதம் காலப்பகுதியிலே மரணித்த குழந்தையாக இருந்தாலும் கூட அடக்கம் இந்த தொழுவிக்காமல் அடக்கம் செய்யப்பட்டால் கபரிடத்திலே தொழுவது ஜாயிஸாகும். வதஜூஸு ஸலாத்து அல் மையத் பஅத தஃபனிஹி லிமன் லம் யுஸல்லி அலைஹி, தொழாத ஒருவனுக்கு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் மையத்தின் மீது தொழுவது ஜாயிஸாகும். அதை நாங்கள் வளமையாக எடுத்துக்கொள்வது அல்லது அடக்கியதற்கு பின்னால் தொழுவது ஏற்றம் என்று எடுத்துக்கொள்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கூறுகின்ற செய்தி சஹீஹான ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னிம்ராத்தன் சௌதா, ஒரு கருநிற பெண், நீக்ரோ பெண், கானத் தகும்முல் மஸ்ஜித, பள்ளியை துப்புரவு செய்பவளாக இருந்தாள். ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலையிலே அந்த பெண்ணை காணவில்லை, இழந்து விட்டார்கள். அந்த பெண்ணை பற்றியோ அல்லது அந்த வாலிபர், அந்த மனிதரை பற்றியோ நபிகளார் விசாரித்தார்கள். சஹாபா பெருந்தகைகள் சொன்னார்கள், மாத்த, அவர் இரவு மரணித்து விட்டார், நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஃபலா குந்தும் ஆதன்துமூனி, எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க கூடாதா என்று நபிகளார் கேட்டார்கள். சஹாபாக்கள் ஃபகஅன்னஹும் ஸகரு அம்ரஹா அவு அம்ரஹு, அவருடைய அல்லது அவருடைய விடயத்தை அவர்கள் சிறிதாக பார்த்திருக்கிறார்கள், அவர் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துல்லுனி அலா கபரிஹி, அவருடைய கபரை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். ஃபதல்லௌஹு, அவர்கள் நபிகளாருடைய கபரை அறிவித்தார்கள், அடையாளம் காட்டினார்கள். ஃபஸல்லா அலைஹி, நபிகளார் அந்த கபரின் மீது, அந்த பெண்ணின் மீது அல்லது அந்த ஆணின் மீது தொழுகையை தொழுதார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. சும்மகால், பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாதிஹில் குபூர, நிச்சயமாக இந்த கபர்களாகிறது, மம்லூவத்துன் லுல்மத்தன் அலா அஹ்லிஹா, அது உடையவர்கள் மீது இருளினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நவ்விருஹா லஹும் பிஸலாத்தி அலைஹிம், எனது தொழுகையின் மூலமாக அவர்கள் மீது அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசிக்க செய்கின்றார் என்ற செய்தி கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லா கபரின் பஅதமா துஃபின, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபரின் மீது தொழுதார்கள். ஃபக்கப்பர் அலைஹி அர்பான்,
4 தக்பீர்கள் கூறினார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆகவே கபரடியிலே அடக்கம் செய்யப்படாமல் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருந்தால், ஒரு மனிதர் தொழுவிக்கப்படாமல் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால், அவருக்காக வேண்டி கபரிடத்திலே தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.